எம்.ஜி. ராமச்சந்திரன் வரலாறு. எம்.ஜி. ராமச்சந்திரன், பிறப்பு ஜனவரி 17, 1917, நாவலப்பிட்டி, கண்டி அருகே, சிலோன், இப்போது இலங்கை. இறப்பு டிசம்பர் 24, 1987, சென்னை, இப்போது சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. ஒரு இந்திய நடிகரும் அரசியல்வாதியும் ஆவார். நாடு 1977 முதல் 1987 வரை. தமிழ்நாடு வந்தபோது பிப்ரவரி 17 முதல் ஜூன் 9, 1980 வரை. குறுகிய கால இடைவெளியுடன் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் மத்திய அரசு மாநிலத்தின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டது. எம்.ஜி.ஆர். என்று பிரபலமாக அறியப்பட்ட இவர், இந்தியாவில் முதல்வராக பதவியேற்ற முதல் நடிகர் ஆவார். அதைத் தொடர்ந்து ஆந்திராவில் என்.டி. ராமராவ் என்.டி.ஆர். 1983 மற்றும் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஜெயராம் 1991. அவர் 130க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த இந்தியாவின், குறிப்பாக தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவராக அடிக்கடி கருதப்படுகிறார். கொடிய வறுமையிலிருந்து வெள்ளித்திரை நட்சத்திரம் மற்றும் இறுதியில் அரசியல் வெற்றிக்கான அவரது பயணம் மில்லியன் கணக்கான மக்களின், முக்கியமாக தொழிலாளி வர்க்கத்தின், தமிழகம் முழுவதும் அவர் சிலையாக கொண்டவர்களின் கற்பனையை கவர்ந்தது. ஃபர் தொப்பி மற்றும் கருமையான சன்கிளாஸ்கள் கொண்ட அவரது வர்த்தக முத்திரை உடை, அவரது ஆளுமையின் அடையாளமாக மாறியது மற்றும் இன்றுவரை உடனடியாக அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. ராமச்சந்திரனின் பெற்றோர்கள் முதலில் இந்தியாவின் மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள பாலக்காட்டைச் சேர்ந்தவர்கள், இப்போது கேரளாவில் உள்ளனர். ஆனால் சிறந்த வாய்ப்புகளை தேடி சிலோனுக்கு, இப்போது இலங்கை, குடிபெயர்ந்தனர். அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு, அவரது தாயார் அவரையும் அவரது சகோதரரையும் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர்கள் நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டனர். ராமச்சந்திரன் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக பள்ளியை சீக்கிரமாக விட்டுவிட்டு, சென்னை மாகாணத்தில் செழிப்பான நாடக காட்சியில் வாய்ப்புகளை தேடினார். 1920களின் பிற்பகுதியில் பிரபல நாடக குழுவான மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்தார். 1930களில் அவர் நாடகத்திலிருந்து திரைப்படத்திற்கு முன்னேறினார். நடிப்பு வாழ்க்கை. அறிமுக மற்றும் சிறு பாத்திரங்கள். சதி லீலாவதி 1936, கற்பு மனைவி திரைப்படத்தில் நேர்மையற்ற போலீஸ் அதிகாரியாக நடித்ததன் மூலம் ராமச்சந்திரன் தனது திரைப்பட நடிகராக அறிமுகமானார். 1940களின் பிற்பகுதி வரை அவர் சிறு மற்றும் துணை வேடங்களில், பெரும்பாலும் புராண திரைப்படங்களில் தோன்றினார். தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக இந்தியாவில் புகழ்பெற்ற அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளரான எல்லிஸ் ஆர். டங்கன் இயக்கிய பல தமிழ் திரைப்படங்களில் அவர் நடித்தார். ஏ.எஸ்.சி. சாமியின் வெற்றி திரைப்படமான ராஜகுமாரியில் 1947 இளவரசி ராமச்சந்திரனின் திருப்புமுனை வந்தது. அதில் இளம் இளவரசன் துன்பத்தில் இருக்கும் இளவரசியை மீட்கும் கதாபாத்திரத்தில் நடித்தார். தமிழ் சினிமாவின் திரைக்கதை எழுத்தாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய முத்துவேல் கருணாநிதி இப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். பின்னர் கருணாநிதி அரசியலுக்கு மாறி, திராவிட இயக்கத்தின் முக்கிய தலைவராக ஆனார். இது தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து சாதியினருக்கும் சமத்துவத்தை ஊக்குவித்தது. இது தமிழ் கலாச்சார அடையாளத்தை ஊக்குவித்ததோடு, இந்தி திணிப்பை எதிர்க்கும் அதே வேளையில் தமிழ் மொழியின் பயன்பாட்டை வலியுறுத்தியது. மந்திரி குமாரி 1950, தி மினிஸ்டர்ஸ் டாட்டர் சர்வாதிகாரி 1951, சர்வாதிகாரி, மர்மயோகி 1951, தி மிஸ்டரியஸ் சேஜ் போன்ற படங்களில் வில்லியம்
ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தை அடிப்படையாக கொண்டு ராமச்சந்திரன் முக்கிய வேடத்தில் நடித்தார், மற்றும் மலைக்கள்ளன் 1954, மலை திருடன். ராமச்சந்திரனின் பல திரைப்படங்கள் ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் வெகுஜன தலைவராக அவரை காட்டின. வெள்ளி விழா காலம் மற்றும் படுகொலை முயற்சி. ராமச்சந்திரனின் சில்வர் ஜூப்ளி பிலிம்ஸ். மதுரை வீரன் 1956, மதுரையின் ஹீரோ. எங்க வீட்டு பிள்ளை 1965, நம்ம வீட்டு மகன். அடிமை பெண் 1969, அடிமை பெண். மாட்டுகர வேலன் 1970, தி மேய்ப்பன் வேலன். உலகம் சுற்றும் வாலிபன் 1973, தி குளோப் ட்ரோட்டிங் யங்ஸ்டர். உரிமை குரல் 1974, நீதியின் குரல். 1956 முதல் 1978 வரையிலான காலகட்டத்தில் ராமச்சந்திரன் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார், மேலும் அந்த நேரத்தில் அவரது பல படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றன. தென்னிந்தியாவின் முதல் வண்ண திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் 1956 அலி பாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில் அலி பாபாவாக நடித்தார். கூடுதலாக அவர் 1956 சோகமான மதுரை வீரனில் மதுரையின் ஹீரோ காதல் நாயகனாக நடித்தார். இது அவரது முதல் வெள்ளி விழா திரைப்படமாகும். இந்திய திரையரங்குகளில் 25 வாரங்களுக்கு மேல் ஓடும் படம். 1956 முதல் அவரது பெரும்பாலான திரைப்படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்றன, உண்மையில் பலர் வெள்ளி விழா அந்தஸ்தை பெற்றனர். ராமச்சந்திரனின் அரசியல் பினாமியாகவும் பல தசாப்தங்களுக்கு பிறகு தமிழக முதல்வராகவும் மாறிய ஜெயலலிதா 1960களில் தனது நடிப்பு திரையுலகில் அறிமுகமானார், மேலும் ராமச்சந்திரனுடன் அவர் நடித்த திரைப்படங்கள் எப்போதும் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றன. ராமச்சந்திரனுடன் அவரது முதல் திரைப்படம் 1000ல் ஒருவன் 1965, 1000ல் ஒருவன் விரைவான பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை பெற்றது. ராமச்சந்திரனும் வி. என். ஜானகியுடன் நடித்தார், அவரை அவர் பின்னர் திருமணம் செய்து கொண்டார். தமிழகத்தின் முதல் பெண் முதல்வராக 1988இல் 24 நாட்கள் ஜானகி பதவி வகித்தார். எங்க வீட்டு பிள்ளை 1965, நம்ம வீட்டு மகன் படத்தில் ராமச்சந்திரன் இரட்டை குழந்தைகளாக நடித்தார். இப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது, வெள்ளி விழா வாசலை தாண்டியது. அதில் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டல், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டர், நான் சத்தியம் செய்தால் அது நடந்தால் ஏழைகள் இனி துன்பப்பட மாட்டார்கள் பாடல் இடம்பெற்றது. இது ராமச்சந்திரன் பாடல்களில் மிகவும் பிரபலமான ஒன்றாக மாறியது மற்றும் அவரது உயர்வை முன்னறிவித்தது. வெகுஜன தலைவர். ராமச்சந்திரனின் படங்கள் 1970களில் வணிக ரீதியாக வெற்றி படங்களாக தொடர்ந்தன, ஆனால் அவரது திரைப்பட வாழ்க்கையின் இறுதி வரை அத்தகைய வெற்றி மட்டுப்படுத்தப்பட்டது. அவரது கடைசி திரைப்படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் 1978, மதுரையின் மீட்பர் சுந்தரபாண்டியன் பாக்ஸ் ஆபீஸில் மோசமாக இருந்தது. 1967இல் தமிழ் நடிகர் எம்.ஆர். ராதாவால் ராமச்சந்திரன் கடும் வாக்குவாதத்தில் சுடப்பட்டார். அப்போது ராதா தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். நீண்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு இருவரும் உயிர் பிழைத்தனர். ராதாவின் தோட்டா அப்புறப்படுத்தப்பட்டது, ஆனால் அதை அகற்றினால் அவரது கர்ப்பப்பை வாய் முதுகெலும்பு பாதிக்கப்படும் என்று அஞ்சிய மருத்துவர்கள் ராமச்சந்திரனின் உடலில் தோட்டாவை விட முடிவு செய்தனர். ராமச்சந்திரனை ராதா சுட்டுக் கொன்றார் என்ற செய்தியை கேட்டதும் அவரது ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் கொந்தளித்து
ராதாவின் வீட்டையும் சொத்துக்களையும் கூட சேதப்படுத்தினர். படப்பிடிப்பு ராமச்சந்திரனின் குரலை முற்றிலுமாக மாற்றியது, இது அவரது பிற்கால படங்களில் தெளிவாக தெரிந்தது. அரசியல் வாழ்க்கை. ராமச்சந்திரனின் அரசியல் ஆளுமையை வடிவமைப்பதில் அவரது திரைப்பட கதாபாத்திரங்கள் பெரும் பங்கு வகித்தன. ஒரு நட்சத்திரமாக, அவர் தனது திரைப்பட ஸ்கிரிப்டுகள் மற்றும் பாடல் வரிகளில் முக்கிய உள்ளீட்டை கொண்டிருந்தார். அதில் அவர் தன்னை நல்ல பையன் என்று சித்தரிக்க முயன்றார், இது அவரது வெகுஜன ஈர்ப்பை அதிகரித்தது. இந்த முறையீடு அரசியல் வட்டாரத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, அங்கு ராமச்சந்திரன் மக்கள் திலகம், மக்களின் அன்பானவர் என்ற பெயரை பெற்றார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அ.தி.மு.க நிறுவினார். 1974இல் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் யூனியன் அரசாங்கத்தால் பிராந்திய கட்சிகளுக்கு தடை விதிக்கப்படும் என்ற அச்சத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக என்ற பெயரை அவர் மாற்றினார். 1977 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றது மற்றும் 1980 மற்றும் 1985 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றது. இதன் விளைவாக, ராமச்சந்திரன் 1977 முதல் 1987 இறக்கும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். பிப்ரவரி 17 முதல் ஜூன் 9, 1980 வரை குறுகிய கால இடைவெளியுடன் தமிழ்நாடு குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் வந்தது. பள்ளி மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவை வழங்குவதற்காக 1982 ஆண்டில் அவரது அரசாங்கம் குறிப்பிடத்தக்க வகையில் விரிவுபடுத்தப்பட்டது மற்றும் மேம்படுத்தப்பட்டது. இது பள்ளி வருகை மற்றும் சேர்க்கையை கணிசமாக மேம்படுத்தியது. இத்திட்டம் முதலில் மெட்ராஸ் மாநிலத்தில், இப்போது தமிழ்நாட்டில் உள்ளது. 1956 ஆண்டு முதல்வர் குமாரசாமி காமராஜால் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் ஒரு வருடத்தில் 200 நாட்களுக்கு அனைத்து மாணவர்களில் 1/3 பங்கை உள்ளடக்கியது. இருப்பினும், ராமச்சந்திரனின் கீழ், ஆண்டுக்கு 365 நாட்களும் அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. அவர் மாநிலத்தில் அறிமுகப்படுத்திய பிற ஜனரஞ்சக மற்றும் நலன்புரி கொள்கைகளில் பெண்களுக்கான சிறப்பு பேருந்துகள், விதவைகளின் குழந்தைகளுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கு இலவச மின்சாரம் ஆகியவை அடங்கும். ராமச்சந்திரன் முதலமைச்சராக பிரபலமாக இருந்த போதிலும், அவரது ஆட்சி கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஏழைகளுக்கு வரி விதிப்பது, பணக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பது, ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவை இதில் அடங்கும். மரணம் மற்றும் நீடித்த மரபு. ராமச்சந்திரன் நீண்டகால உடல்நல பிரச்சினைகளால் டிசம்பர் 24, 1987 அன்று சென்னையில், இப்போது சென்னை, இறந்தார். அவரது இறுதி ஊர்வலம் சுமார் 2 மில்லியன் துக்கத்தால் திரண்டது. பல ஆண் ரசிகர்கள் ராமச்சந்திரனுக்கு தலையை குத்திக் கொண்டு இரங்கல் தெரிவித்தனர். குடும்பத்தில் இறந்த பிறகு சில பகுதிகளில் இந்து வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. மிகுந்த சோகத்தில் 31 ரசிகர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். அவர் மெட்ராஸ், மெரினா கடற்கரையில், அவரது உரோம தொப்பி, கருப்பு சன்கிளாஸ் மற்றும் கைக்கடிகாரம் உள்ளிட்ட அவரது சின்னமான உடையில் அடக்கம் செய்யப்பட்டார். ராமச்சந்திரன் மில்லியன் கணக்கான மக்களால் போற்றப்படும் ஒரு பெரிய ஆளுமை. அவரது பல படங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் புது ரன்களை உருவாக்குகின்றன, குறிப்பாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது கூட்டத்தை ஈர்க்கின்றன. இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா, இந்திய திரைப்படம் மற்றும் அரசியலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசால் 1988 ஆண்டு ராமச்சந்திரனுக்கு மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது.